விமானம் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்தாலும் விபரீதங்களுக்கு வாசம் கிடையாது என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொன்னது மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் MH17 விமானத்திற்கு நேர்ந்த அசம்பாவிதம். MH17 ஆம்ஸ்டர்டாமிலிருந்து மலேசியாவுக்கு பயணித்துக் கொண்டிருந்த 9 நாடுகளைச் சேர்ந்த 298 பேர் யுக்ரைன் போர்க்களத்தின் ஏவுகணை தாக்குதலால் உயிரிழந்தது மனித தவறால் நிகழ்ந்த மாபெரும் உயிர்ப்பலி சம்பவமாக வர்ணிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் 43 மலேசியர்கள் உயிரிழந்துள்ள வேளை நெதர்லாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சவ அடையாள பரிசோதனையில் இதுவரை 30 மலேசியர்களின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 20 மலேசியர்களின் சடலங்கள் இன்று தாயகம் வந்தடைந்துள்ளன. இதனையடுத்து இன்றைய நாளை தேசிய அளவிலான துக்க நாளாக அறிவித்துள்ளது மலேசிய அரசாங்கம். கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. எங்கும் மௌன அலை, ஊடகங்களில் சோக கீதங்கள். மலேசிய வரலாற்றில் பேரிடரில் மறைந்த பொதுமக்களுக்கு இராணுவ மரியாதை வழங்கப்படுவது இதுவே முதல் முறை. ஆம்ஸ்டர்டாமிலிருந்து புறப்பட்ட மலேசிய பயணிகளின் நல்லுடல்களை தாங்கிய விமானம் காலை 10 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இராணுவ மரியாதையுடன் கொண்டு வரப்பட்ட இந்த சடலங்கள் 1 நிமிட மௌன அஞ்சலிக்கு பின் தத்தம் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டன. எஞ்சியிருக்கும் சடலங்களுக்காக சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் காத்திருக்கும் வேளை மலேசிய வரலாற்றில் ஒரு சோகக்கரை படைந்த கருப்பு நாளாக இந்நாள் இடம்பெற்றிருக்கும். இவ்வாண்டில் மலேசியாவில் ஏற்பட்ட MH370 மற்றும் MH17 விமான பேரிடர்கள் மலேசிய மக்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவரையும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியது. இனிவரும் காலங்களில் இது போன்ற விமான பேரிடர்கள் ஏற்படாமல் இருப்பதே அனைவரது எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும் கூட. வணக்கம். ஷாகப்பக்க செய்திகளுக்காக குஷாலினி சந்திரன்.